வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை ஆதரிக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு மேட்டருக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா, மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். தொகுதி சம்பந்தமான ஒரு பிரச்சனை, தொகுதி பங்கீடு சம்பந்தமான எந்தெந்த தொகுதியை பாஜகவுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை போட்டு கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு வந்திருந்தார். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 60 தொகுதிகளுக்கான ஒரு லிஸ்ட்டை கொடுத்தாரு. இதிலிருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 50 தொகுதிகளை கொடுத்துருங்க. நாங்கள் கேட்குற தொகுதிகளை மாற்றி கொடுத்துறாதீங்க. நாங்கள் கேட்குற தொகுதிகளை எல்லாமே கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டார். இந்த 60 தொகுதிகளில் இப்போ இருக்கிற அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் இவங்க தொகுதியெல்லாம் இருக்குது. தொண்டாமுத்தூர் தொகுதியை கேட்டிருக்கிறாங்க, நம்ம செல்லூர் ராஜு தொகுதியை கேட்டிருக்காங்க, உதயகுமார் தொகுதியை கேட்டிருக்காங்க. இப்படி நிறைய தொகுதிகளை வந்து யார் யார் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்களோ அந்த தொகுதியெல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் என்ன செய்ய முடியும்? நாங்கள் கேட்குற தொகுதிகளை கொடுத்துருங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் பியூஷ் கோயல் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி தொகுதிகளில் நின்றோம்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதில் முரண்டு பிடிக்கிறதுக்கு வேலை கிடையாது. முரண்டு பண்ணாதீங்க. முரண்டு பிடிச்சிங்கன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் பியூஷ் கோயல் வந்து பேசியிருக்காரு. இப்படிலாம் பேசுவார் பியூஷ் கோயல் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி நல்லா தெரியும். தங்கமணியோட ஒரு முரண்பாடு இருந்தார். தங்கமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு டைப் இருந்துக்கிட்டே ஓடிச்சு. சண்டை இருந்துகிட்டே இருந்துச்சு, மோதல் போக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே பெருசாக எதுலையுமே நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிற நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கல. ஆனால் இப்போ பியூஷ் கோயல் வந்திருக்காரு அப்படின்னோன்னா தங்கமணியை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டிட்டார். எப்படியாவது தங்கமணி வந்து நமக்கு ஆதரவாக பேசுவார், தங்கமணி நம்ம சொல்கிறத கேட்பார் அப்படின்னு. இங்கே எஸ்பி வேலுமணி தொகுதியுமே பாஜக கேட்டிருக்குது. தங்கமணி என்ன பண்ண போகிறாரு? தங்கமணி ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றும் பேச முடியாது. பழக்கம்தான் இருந்தாலும் வந்து அது வந்து பெருசாக வந்து பியூஷ் கோயலை எழுத்தெல்லாம் வந்துலாம் பேச முடியாது. அவங்க ஒரு டிசைட் பண்ணி வந்துட்டாங்க. நீங்கள் 60 தொகுதி நாங்கள் எங்களுக்கு கொடுத்துருங்க, 50 தொகுதி பாஜக வேட்பாளர் நிற்கணும், அவ்வளோதான். எங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் நாங்கள் கேட்குறது. 50 தொகுதிகள் எங்களுக்கு வேணும். இந்த தடவை கண்டிப்பாக நாங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு 25-30 பேராவது நாங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துட்டார். எந்த அரசு ஆட்சி அமைச்சாலும் சரி, அவங்களுக்கு எதிராக பாஜக மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம், போராட்டம் இதெல்லாம் பண்ணணும்னா சட்டமன்றத்தில் எங்களுக்கு அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர் வேணும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து என்ன செஞ்சார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா, அந்த பட்டியலெலாம் வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அது சம்மந்தமாக பெருசாக பேசிக்கலைன்னா நான் வந்து அதிமுகவோட நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணுறேன்னாரு. இவர் நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நிர்வாகிகளுக்கு இவரை பற்றி தெரியும். யார் யார்கிட்ட ஆலோசனை பண்ணுவார், என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். கடைசியில் என்ன செய்வார், இவர் ஆலோசனை பண்ணுற நபர்களோட ஒரு கன்வீனியன்ஸ் பண்ணுவார். இது மாதிரி பாஜக கேட்குது, இல்லைன்னா நம்ம மேலே வழக்கு இலக்குன்னு தொடுப்பாங்க, அமலாக்கத்துறையை தள்ளுவாங்க, தேர்தல் தேதி அறிவிக்கிற வரைக்கும் நம்ம பாஜகவை வந்து அவங்க சைடு போக்கிலே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் அவரும் வந்து பேச ஆரம்பிச்சுப்பார். ஆனால் இவர் வந்து என்ன சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி, டக்குன்னு நீங்கள் விரும்பும் நபர்கள் யார் விரும்புகிறாங்க, பாஜக, ஓபிஎஸ், டிடி தினகரன், இவர் விரும்பல போல இருக்கு. இவர் வந்து நாங்கள் அதிமுகவிலலாம் அவங்கள சேர்க்க முடியாதுங்க, ஓபிஎஸ்ஸையும் சரி சசிகலாவையும் சரி அதிமுகவில் சேர்க்க முடியாது. ஆனால் நீங்கள் வந்து வேணால் கூட்டணிக்குள்ள வேணால் உங்களுடைய என்டிஏ கூட்டணிக்குள்ள வேணால் நீங்கள் சேர்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, நாங்கள் பாஜக கேட்டிருக்க 60 தொகுதிகளில் 50 தொகுதி எங்களுக்கு ஒதுக்குங்கன்னு கேட்டிருந்தார்ல, அதுக்கு பாதி வேணால் ஒதுக்குறேன், 25 தொகுதிகள் வேணால் ஒதுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லிவிட்டாங்க. என்னடா இது இப்படி சொல்கிறாங்க, பாதி தொகுதி தான் ஒதுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டு மேலே வந்து ஒரு கூடுதலாக ஒரு 15 தொகுதியாவது போட்டு ஒரு 40 தொகுதியாவது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த 40 தொகுதி கொடுக்கணும்னா நான் தனிப்பட்ட முறையில் எந்த முடிவும் எடுக்க முடியாது. நான் கலந்து ஆலோசனை பண்ணணும். கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. பாஜக வந்து 40 தொகுதிங்கிறது பாஜகவுக்கு மட்டும்தான். பாமக வந்து அவங்க டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு நாங்கள் 25 தொகுதி தரோம், ப்ளஸ் 15 தொகுதி தரோம், உங்கள் கூட கூட்டணிக்கு வரேன்னு சொல்கிற கட்சிகள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு அந்த 15 தொகுதியை நீங்கள் பிரித்து கொடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. ஆனால் பாஜக அதுக்கு ஒத்துக்கலை. நாங்கள் 60 கேட்டோம், இதில் 50 டிசைட் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னோம், நீங்கள் 40 தான் தருவீங்கிறீங்க, 40மே நீங்கள் கொடுத்துட்டு நான் எங்கள் கூட கூட்டணி வைக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் கேட்டாங்க. கேட்டோன்னே இவர் ஒன்றுமே புரியல. ஆனால் அவர் வந்து பியூஷ் கோயல் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் அமித்ஷாட்ட என்ன பேசுனீங்க, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைலாம் நடத்தும்போது அமித்ஷாட்ட என்ன பேசுனீங்க,
ஏறக்குறைய நம்மளுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் 2 பேருக்குமே இணையான ஓட்டு வங்கி தான் இருக்குது. இந்த ஓட்டு வங்கிங்கிறது இப்போ இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அண்ணாமலை பாஜக சைடு அண்ணாமலை இல்லை. இந்த சைடு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பெருசாக வந்து அதிமுக ஒருங்கிணைக்கிறது இதெல்லாம் கிடையாது. எல்லாமே பெரிய பெரிய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கட்சி மாதிரி போயிட்டாங்க. இவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு செல்வாக்கு ஆளுமை அப்படிங்கிறது கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கு வங்கி இப்போ தொடர்ந்து இருக்குமா, 20% இருக்குமான்னா குறைஞ்சிடும். இன்னும் குறைஞ்சிட்டு தான் போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறாருன்னு தெரியாது. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எல்லாமே முடிக்கும்போது அமித்ஷாட்ட பேசும்போது அதிமுக வந்து 134 தொகுதிகளில் போட்டி போடும், கூட்டணி கட்சிகளுக்கு வாரி கொடுப்போம், இந்த தடவை நம்ம ஆட்சி அமைக்கணும்னா அப்படி தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு ஒரு 100 சீட்டு, நீங்கள் இந்த 100 சீட்டில் உங்களுக்கு தேவையான சீட்டை நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ பாஜக 50 தொகுதியில் போட்டி போடுது அப்படின்னா 50 தொகுதி எடுத்துவாங்க. இப்போ பாஜகவை நம்பி கூட்டணிக்குள்ளே வராங்கல்ல, அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பிரித்து கொடுத்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியுமே சொல்லியிருந்தாங்க. அமித்ஷாட்ட இந்த கணக்கை தான் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு. இதுக்கு அமித்ஷா வந்து ஓகே தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போ மாற்றி பேசுகிறாரு. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையெல்லாம் நீங்கள் வந்து நடத்துங்க, ஆனால் நீங்கள் வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரனுக்கெல்லாம் 3, 6ன்னு ஒரு தொகுதியை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கு 6 தொகுதி. பிரேமலதாலாம் பயங்கர டென்ஷன். நான் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னேன்னா, என்டிஏ கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னேன்னா, நீங்கள் பாட்டுக்கு என்ன தொகுதி 6 தொகுதி எங்களுக்கு கொடுக்குறீங்க, அதெல்லாம் நான் இங்கே ஒத்துக்கவே இல்லையே. யார் ஒத்துக்கிட்டா? நான் என்னுடைய ஜனவரி மாதம் 9ஆம் தேதி நடத்துகிற மாநாட்டில் தான் நாங்கள் யார் என்னங்கிறத நாங்கள் அறிவிக்கிறோன்னு சொல்லியிருக்கோம், யாரோட கூட்டணிங்கிறத அறிவிக்கிறோன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் இப்படி வந்து நீங்கள் ஒரு இதாக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க சாபமெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு நடந்து போச்சு. அது ஒரு சைடு பாமகவுக்கு வந்து 23 தொகுதி, பாஜகவுக்கு 23 தொகுதி, பாமகவுக்கு 23 தொகுதி. அன்புமணியெல்லாம் கொந்தளிச்சிட்டாரு. யார் நீங்கள்? டேய், நான் 35 தொகுதிக்கு குறைஞ்சி நிற்க மாட்டோம், எங்களுடைய பவர் என்னன்னு காட்டி தான் ஆகணும் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் கொந்தளிச்சிட்டாரு. இப்போ 2 பேருமே இப்போ பிரேமலதாலாம் ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணும், அது இல்லாமல் அவங்க குறைஞ்சது ஒரு 15 சீட்டாவது எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக 6 சீட்டுன்னு போட்டால் இதெல்லாம் யார் வெளியிட்டா? இது யார் வெளியிட்டா அப்படின்னா பாஜக தரப்பில் தான் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஒரே டயத்தில் எல்லா சேனல்லையும் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சொன்ன கணக்கை யாரோ பாஜக தரப்பில் வந்து வெளியே வந்து லீக் பண்ணியிருக்காங்க. லீக் பண்ணி அந்த விஷயம் வந்து பரபரப்பாக மீடியாக்கள்லாம் பேசப்பட்டோன்னா எல்லாருமே கூட்டணிக்கு வர கட்சிகள்லாம் கொஞ்சம் அப்படியே எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை நடத்துறதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஏன் அமித்ஷாட்ட வந்து 100 சீட்டுன்னு சொன்னார், பாஜகவுக்கு 100 சீட்டு தரேன்னு எதுக்காக சொன்னார் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் அவர் பியூஷ் கோயல் அந்த இதில் பேசும்போதெல்லாம் அவர் என்ன சொன்னார், அன்னைக்கு சொன்ன கணக்குக்கு நான் ஓகே அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போ திமுக எத்தனை தொகுதிகளில் போட்டி போடுதோ அத்தனை தொகுதிகளில் அதற்கு இணையான தொகுதிகளில் அதிமுக போட்டி போட்டே ஆகணும். இல்லை அப்படின்னா எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சுணக்கம் ஏற்படும், தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் உட்கார்ந்துருந்த கேபி முனுசாமிகிட்ட ஆலோசனை பண்ணார், என்னங்க சொல்லலாம் அப்படின்னு. ஆனால் பாஜக தலைவர்கள் எல்லாமே என்னடா இது எடப்பாடி பழனிசாமி இப்படி மாற்றி பேசிகிட்டு இருக்காரு, நம்ம வந்து நமக்கான தொகுதிகள் 60 தொகுதிகளில் 50 தொகுதிகள் மட்டும் டிக் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோம். 50 தொகுதியில் டிக் பண்ணி கொடுத்துட்டா நம்ம களத்தில் இறங்கி வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். இவர் வந்து இந்த பிரச்சனையை மாற்றி பேசிகிட்டே இருக்கிறாரு. அன்னைக்கு ஒன்று பேசுகிறாரு, 100 சீட்டுன்னு அமித்ஷாட்ட சொல்கிறாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 60 சீட்டு இதில் வந்து நான் 50 சீட்டை டிக் பண்ணுங்கன்னா 50 சீட்டு தர முடியாது, 25 தான் தருவோங்கிறாரு. என்ன இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு மாற்றி பேசி. இதனால் என்ன, அவர் தான் வந்து இழக்க போகிற லாஸ் அவருக்கு தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இது பண்ணாங்க. பியூஷ் கோயலும் சரி இந்த விவாதத்தை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம், நீங்கள் முடிவு பண்ணி ஆலோசனை பண்ணி யார் யார்கிட்ட ஆலோசனை பண்ணணுமோ அவங்கள்ட்ட எல்லாம் ஆலோசனை பண்ணுங்கள், ஒரே குழப்பத்தில் இருக்காதீங்க, இன்னும் 3 மாதம் 4 மாதத்தில் தேர்தல் வந்துடும், டக்குன்னு ஒரு முடிவை பண்ணிவிட்டு சொல்லுங்கள், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு. இப்படி எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட கூட்டணி வைக்கிற கட்சிகளுக்கு 100 சீட்டு ஒதுக்குனார் அப்படின்னா அதிமுகவில் வந்து அதிருப்தி அதிகமாகும். அது இல்லாமல் இப்போ பாஜக கேட்குற தொகுதிகள் எல்லாமே அதிமுக முன்னாள் அமைச்சர்களோட தொகுதிகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. இல்லை எடப்பாடி பழனிசாமியை ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இப்படி பாஜக வந்து கேட்குறாங்கயா அப்படின்னு சொல்லி கூட இது மாதிரி வேலையை பார்க்கலாம். இப்போ எஸ்பி வேலுமணி தொண்டாமுத்தூரில் போட்டி போகிறாரு அப்படின்னா அவரை கொண்டு போய் வேறு தொகுதியில் போட்டுட்டு அது பாஜகவுக்கு ஒதுக்குனா எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி மேலே டென்ஷனாக வர மாட்டாரா? திருமங்கலத்தில் உதயகுமாருக்கு நீ இந்த ட்ரிப்பு மாற்றி நில்லையா, அங்கெல்லாம் இது பண்ணாத, பாஜக கேட்குறாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னால் உதயகுமார் வந்து ஏற்றுக்குவாரா? அப்படி ஒரு கன்ஃபியூஸ் ஏற்பட்டு போச்சு இப்போ.
அதிமுகவுக்குள்ள இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரியல. இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, யாரை கேட்டு இவர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாட்ட வந்து 100 சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டணிகளுக்கு 100 சீட்டு ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. இது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதிமுகவுக்குள்ள ஒரே குழப்பமாக தான் இருக்குது. எத்தனை சீட்டு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொகுதி உடன்பாடு பாஜகவுக்கு எத்தனை தொகுதி அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் சரிப்பட்டு வரல, கிடைக்கல. அதனால் வந்து முதற்கட்ட பேச்சுவார்த்தையை பியூஷ் கோயல் முடிச்சுட்டு அவர் பாட்டு என்ன செஞ்சுட்டாரு, கிளம்பி போயிட்டார். எடப்பாடி பழனிசாமி தேர்தல் தேதி அறிவிக்கிற வரைக்குமே ஒன்றும் தொகுதி உடன்படிக்கை ஒன்றுத்துக்கும் ஒத்து வராது. இப்போ ஆரம்பித்தாதான் நம்ம வேலையை பார்க்க முடியும். திமுகலாம் களத்தில் இறங்கிட்டாங்க. அவங்க வேட்பாளர் தேர்வு ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க. எல்லாமே வந்து ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தான் வந்து இன்னமும் பேச்சுவார்த்தைன்னு நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்னமும் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களோடலாம் நீங்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்னா, அவங்க எப்படி என்டிஏ கூட்டணிக்குள்ள வருவாங்க? ஏற்கனவே அவங்க கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டாங்க. இல்லை நீங்கள் மிரட்டினா வந்துடுவாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி மிரட்டினா 100 தொகுதி கொடுத்துருவார்ல அப்போ அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்குறாங்க. இது போய் எடப்பாடி பழனிசாமியோட என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாரு பியூஷ் கோயல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அமித்ஷாவை சந்தித்து சொல்லியிருக்காரு. அமித்ஷா பயங்கரமான ஒரு டென்ஷன். எடப்பாடி பழனிசாமி திருந்த மாட்டார்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தோடய பேசியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வருத்தப்படுவார் எடப்பாடி பழனிசாமி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி பியூஷ் கோயல்கிட்ட அமித்ஷா பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.